இது நான் தான் ஆரம்பித்தேன். நானே இதை முடிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போனால் நிச்சயமாக சொல்யூஷன் கிடைக்கும். நீங்கள் எல்லாரும் இப்போ இங்கே இதுக்காக வந்திருக்கீங்கன்னு நல்லாவே தெரியும். அன்று இரவே அந்த பெண்ணை கற்பழித்து விட்டார்கள். ரூபா தன்னை காப்பாற்ற முயற்சி செய்ததற்காக தன் உயிரை விட்ட ராகேஷாக அந்த பெண் என்ன வேண்டுமானாலும் செய்வாள். அன்றைக்கு நீங்கள் அனைவரும் என்னை பார்த்துவிட்டு சென்றீர்கள். இன்றைய 25 நாட்கள் கடந்து விட்டது. சாமி, அன்றைக்கு என்னாச்சுன்னா பரவாயில்லை, அந்த ஆண்டவனை உங்களை காப்பாற்றிருக்கிறார். 25 நாட்களாக ராகேஷும் ரூபாவும் உன்னை தொந்தரவு செய்யவில்லை என்றால் எனக்கு ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் உள்ளது. இருந்தாலும் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ராகேஷினால் இந்த ஒரு வீட்டுக்குள் நுழைய முடியாது. அது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ரூபாவால் இந்த ஒரு வீட்டுக்குள் நுழைய முடியும். அது மட்டுமல்லாமல் அவள் நினைத்தால் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் நுழையலாம். இருந்தாலும் நீ கவலைப்படாதே. உன்னை காப்பதற்காக நான் எப்பொழுதும் இருப்பேன். ஏனென்றால் நீ மிகுந்த நல்ல மனசு கொண்ட நல்ல பையன். ரொம்ப நன்றி சாமி. உனக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாதே. இருந்தாலும் நீ ஜாக்கிரதையாக இரு. நான் சென்று வருகிறேன். சாமி, தண்ணி ஏதாவது? இல்லை, வேண்டாம். எனக்கு ஒரு 2 நாள் வேலை இருக்காருண்ணே. சரியா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா, போயிட்டு வாங்க. அப்புறம் அம்மா உங்கள் பாட்டி விட்டதால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேப்பா. உங்கள் முகமே பாட்டி விடுறது என்னாச்சு? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்கப்பா, நான் நார்மலாக தான் இருக்கேன். ஏதாவது பிரச்சனை சொல்கிறாப்பாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்கப்பா, நார்மலாக தான் இருக்கேன். லவ் ஃபைடரா? இல்லைங்கப்பா. பசங்களுக்கு கூட ஏதாவது சண்டையா? இல்லைங்கப்பா. ஆன்லைனில் ஏதாவது காசு எழுதுறியா? இல்லைங்கப்பா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. காசு ஏதாவது போடுறதா? ஐயோ இல்லைங்கப்பா, உண்மை எதுவுமே இல்லைங்க. என்னடா ஆச்சு? என்ன ஆச்சு தெளிவாக சொல்லி ஒன்றும் பிரச்சனை பார்த்துக்கலாம். இல்லைங்கப்பா, நான் உண்மையாகவே நார்மலாக தான்ப்பா இருக்கேன். ஏய், உங்களை 25 வருஷமாக பார்த்துட்டேன். எனக்கு தெரியாத அம்மாவை எப்படி இருக்குன்னு. மேபி உங்களுக்கு நேற்று நைட் எனக்கு நிறைய வேலை இருந்துச்சுல, சரியா தூங்கல, அதனால உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும்ப்பா. ஓ சரி, எவ்வளோ நாளைக்கு என்ன மாதிரி இருந்தால் தெரியல. பரவாயில்ல, எதுக்கும் கவலைப்படாத. எதுவும் தான் பார்த்துக்கலாம், நல்லதே நடக்கும். சரியா? சரி, போய் முட்டாள் கூட தான் இருக்கலாம், பார்த்துக்கோ.
சரிப்பா. இல்லை இல்லை, நான் புட்டாவையும் சேர்த்து கூப்பிட்டு போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் கூட வேலைக்கு அவங்க பசங்களை கூப்பிட்டு தான் வராங்க. உங்கள் கூட வந்து அவங்க வேலைக்கு ஏதாவது டிஸ்டர்ப் இது பண்ணிட்டோமா, நான் கூப்பிட்டே போகிறேன். நீ பார்த்து பத்திரமா, சரியா? அப்படியா, சரி, ஓகேங்கப்பா. தைரியமா. தேவையே இல்லாமல் அந்த மாவு வேஷம் போட்டு பிளட் வேம்பையரை வர வச்சு விளையாட்டு விபரீதமாகும்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு விபரீதமாகும் எதிர்பார்க்கவே இல்லை. பரவாயில்ல, அந்த சாமியார் வந்து கடைசியில் எனக்காக எதுவாக இருந்தால் நிற்கிறேன்னு சொன்னார்ல, அதெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் பயமாக இருக்குது. புட்டா, அந்த ராகேஷ் கிட்ட இருந்தும் ரூஃபா கிட்ட இருந்தும் எப்படி தப்பிக்கிறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த பிளட் தான் பேரு. அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படி தப்பிக்க போறேன்னு எனக்கு தெரியல. நான் புட்டாவையும் சேர்த்து கூப்பிட்டு போறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் நினைத்தால் எந்த ரூபத்தில் வேண்டுமானால் நுழையலாம்.